பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினர் முத்துக்குமரன் இப்ப அவங்க அப்பாவுக்காக பிக் பாஸ் சம்பளத்துல ஒரு வீடு ஒன்ன கட்டி முடிக்க போற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை வந்து பார்க்க போறோம். கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினரா முத்துக்குமரன் அறிவிக்கப்பட்டாரு. அவருக்கு 40,50,000 ரூபாய் வந்து பரிசு தொகையாகவும், அது போக 105 நாட்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் இருந்ததுக்காக சம்பளமா 10,50,000 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல 51 லட்சம் ரூபாய் பணத்தோட தான் அவர் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளில வர போறாரு. இருந்தாலும் அவருக்கான சம்பளம் அப்படிங்கிறது உடனே கொடுக்கப்படாது. ஒரு சில ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்ஸ்லாம் பிடித்தம் போக அவருக்கான சம்பளம் அப்புறம் பரிசு தொகை கொடுக்கப்படும். பிக் பாஸ் ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் பணத்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து கடன் இல்லாம வளர்த்துட்டாரு. கடன் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப வீட்டு வேலை போயிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்காக கொஞ்சம் கடன் வாங்கிட்டோம், அது கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த வீட்டு கடனை அடைச்சிட்டோம்னா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்ததுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நான் முத்துக்குமார் புக்ஸை கொடுக்குற மாதிரி சில விஷயம் சொல்லியிருந்தாரு. இதுல இப்ப முதல் வேலையா அவரு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட வீட்டு வேலை இருக்குல்ல, அந்த வீட்டு வேலை எல்லாமே பாதியில பெண்டில நின்றுருக்கு. அதுக்கான வேலைகளுக்கான பணத்தை ஏற்பாடு செஞ்சு பிக் பாஸ் சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கடனை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், இப்ப வீட்டு வேலைக்கான எல்லா வேலைகளையும் கடன் வாங்கி இப்ப வேலையை ஆரம்பிச்சுட்டாராம். இன்னும் 1-2 மாசத்துல அந்த வீட்டு வேலையை முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் அவரு ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட சம்பளத்துல அவரோட உழைப்புல எந்த விதமான கடனும் வாங்காம அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் பொது வீட்டுல உட்கார வச்சு அழகு பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் தான் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவர் தரப்புல சில விஷயங்களை அவருக்கு நெருக்கமாக வெளியிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் அவரோட இந்த ஒரு செயலை பார்த்துட்டு இப்ப நிறைய பேரு கட்டாயம் முத்துக்குமரன் வந்து ஜெயிச்சது அவருக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்குன்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு நல்ல பிள்ளையை வளர்த்ததுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்த அவங்க அப்பா அம்மாவுக்காக முத்து பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப ரீசெண்டா கஞ்சா கருப்பு மேல அவரு வாடகைக்கு இருந்த வீட்டோட உரிமையாளர் ரமேஷ் அப்படிங்கிறவரு ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது ஒரு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கிய வந்து கஞ்சா கருப்பு கொடுக்கல, அதே மாதிரி வீட்டை வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, வீடு ஃபுல்லா மது பாட்டிலா பீரு பாட்டிலா கணக்குன்னு சொல்லியிருந்தாருல்ல. இதுக்கு எதிர்வினையா கஞ்சா கருப்பு அவர் தரப்புல சில குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. குறிப்பா அவரு கலைஞர்களுக்கு கையால வாங்கின கலைமாமணி அவார்டே காணாம போயிடுச்சு. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல என் வீட்டை ஓபன் பண்ணி வீட்டோட உரிமையாளா இருந்தாலும் என்னோட பர்மிஷன் இல்லாம என் வீட்டை திறந்து பார்த்தது அநாகரிகம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சில விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்ப இவங்க 2 பேரையுமே மதுரை போலீசார் கூப்பிட்டு விசாரிச்சப்ப கஞ்சா கருப்பு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்படியே அதிரப்பட்டி அடிச்சிட்டாராம். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போறதாவும், தான் வீட்டுல எந்த பொருளும் திருடு போகல, எல்லா பொருளும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப வாடகை பாக்கிய கொடுத்துறதாவும் வீட்டை காலி பண்றதாவும் ஒத்துந்திருக்காரு.